அளவுல இந்த உன்னுடைய வாழ்க்கையில உள்ள கடன்களை அடைக்க உனக்கு இருக்கிற அபிஷேகம் போதுமானது. And to repay the debts, your anointing is sufficient for you. தேவனுடைய இரக்கம் போதுமானது. The mercy of the Lord is sufficient. தேவனுடைய கிருபை போதுமானது. The grace of the Lord is sufficient. தேவனுடைய ஆசீர்வாதம் போதுமானது. The blessing of the Lord is sufficient. தேவனுடைய கண்கள்ல இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா இந்த மாசத்திலேயே உன் கடனை அடைக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். Before the end of this meeting, if you find favor in the eyes of the Lord, this month itself the Lord will give you the ability to repay the debt. கடனை பார்த்துட்டு நீ ஊரை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not flee. கடனை பார்த்துட்டு சபையை விட்டு ஓட வேண்டாம். You need not fear the debts and flee from the church. கடனை பார்த்து குடும்பத்தை விட்டு ஓட வேண்டாம். And fearing the debts, you need not flee the family. உன்னை அழைத்த தேவன் வல்லமையுள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன். God who called you is powerful, who can bless you. அவரிடத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உண்டு. He has the fountains of blessings in him. ஒண்ணுமில்லாத இடத்துல அவருக்கு உருவாக்க முடியும். He can create from nothing. இல்லாத இடத்துல இருக்கிறதா அழைக்க முடியும். He can call nothing, everything from நீ nothing. ஒரு ஜீரோல இருந்தாலும் கர்த்தர் அதுல நம்பரை போட்டு உன்னை பெரிய ஆளா மாற்ற முடியும். You may be a zero before you, the Lord can place the digits and make you great. தேவனால எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். You believe everything is possible with God. ஒருவேளை அதுக்குரிய வழியே உனக்கு இல்லாம இருக்கலாம். You may not have the chances of our அவாந்தர வெளியிலே அவருக்கு வழி உண்டு. He has way in the wilderness. கன்மலையில் அவருக்கு வழி உண்டு. He has the way in the rock. நடுக்கடலிலே அவருக்கு வழி உண்டு. He has his way in the sea. ஆகாயத்திலே அவருக்கு வழி உண்டு. He has his way in the heaven. அப்படியானால் உன்னுடைய கடனை அடைக்க அவருக்கு வழி உண்டு. If it is so, certainly he has a way to repay your debt. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய கடனை அடைக்க சக்தினா உன்னுடைய கடனை அடைக்க தேவனுக்கு சக்தி இல்லையா, வழி இல்லையா? If one man has the ability to repay the debt of another, can't God do that for you? உன்னுடைய அபிஷேகத்தை நீ பயன்படுத்து. Make use of your anointing. அவன் சொன்னான் அந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு போய் வீட்ல இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றுன்னு சொன்னான். He said, bring that pot of oil and pour out the oil in all the vessels at home. கதவை பூட்டிக்கோ. She would lock the door. பக்கத்து வீட்ல இருந்து எல்லா குடத்தையும் வாங்கிட்டு வா. Bring all the vessels from the neighborhood. நீ வாட்டுக்கு வெறும் பாத்திரங்களை கொண்டு வந்து நிரப்பிக்கொண்டே இரு. Keep all the vessels filling. அது எதை காண்பிக்கிறது? What does it denote? இந்த நிமிஷத்திலிருந்து நீ வீட்டுல போய் உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்துல உன் பிதாவை நோக்கி நீ ஜெபிக்கும்படியாக தேவ ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். The Spirit of the Lord is urging you to keep yourself shut inside your house and call unto the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? What does gospel according to Matthew say? நீ போய் என்ன செய்ய வேண்டும்? What you have to go and do? உன் வீட்டை பூட்டு. You lock your door. ஆண்டவருடைய சமூகத்துல அந்தரங்கத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. And you call unto the Lord secretly. 2 ராஜாக்கள் 4:4ல வேதம் என்ன சொல்லுகிறது? In 2 Kings 4:4 என்ன சொல்லுகிறது? 4:4 உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை நிறைத்து வை. You go inside, thou shalt shut the door upon thee, upon the sons, and you can fill the vessels. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது About this in the gospel according to Matthew, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே In 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். You go into the house, close yourself, and pray unto the Father in secret. The Father in secret shall reward you openly. உனக்கு அபிஷேகம் இருக்கிறது. You have the anointing. உனக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது. And you have the favor of the Lord. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. You have a faith. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடத்தை வைத்தே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். With that one part in you, the Lord can do great things. விசுவாசத்தை வைத்து நீ செயல்படுத்து. And exercise your faith. உன்னுடைய பிசினஸ் கர்த்தர் இன்றைக்கு தொடுவார். The Lord will touch your business today. உன்னுடைய கம்பெனியை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your company today. உன்னுடைய ஆபீஸை கர்த்தர் தொடுவார். The Lord will touch your office today. உன்னுடைய பிசினஸ் சென்டர்ல தேவனுடைய பாதங்கள் படும். In the business center, the feet of the Lord will touch. இதுவரைக்கும் கடன் வாங்கின நீ கடன் கொடுக்க கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். So far you are a buyer, you will become a lender. அப்படி நான் தேவனை விசுவாசிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இன்றைக்கு தேவன் உன்னுடைய வழிகளை திறக்க போகிறார். Today the Lord is going to open your ways. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒரு குடம் தான் இருக்குன்னு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Don't be lamenting with one part of oil. ஒண்ணுமில்லாத இடத்துல உருவாக்குற தேவன் இந்த ஒரு குடம் எண்ணெய் மூலமா எவ்வளவு காரியம் செய்ய The முடியும். Lord who can create from nothing with this one part can do many great things. உன்னுடைய ஜெபத்தை கூட்டு. And increase your prayer. உன்னுடைய பிரைசிங்க கூட்டு. Increase your praising. உன்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணு. Increase your faith. ஆண்டவருடைய கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொள். Receive the grace of God abundantly. வேதத்தை அதிகமாய் வாசி. Read the Bible more. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you do shall prosper. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். Then you will be wise.
கர்த்தர் ஆசீர்வதிச்சா எவனுமே தடுக்க முடியாது. If the Lord blesses, no one can stop it. அவருக்கு எந்த ரூட்லயும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். He can bless you in any route. நீ ஒண்ணுமே இல்லனாலும் அங்கேயே ஒரு ஆசீர்வாதத்தை தேவனால் கொண்டு வர முடியும். Even if there is nothing there, he can bring the blessing. நமக்கு தான் அத கேட்கிற விசுவாசம் இல்லாம போகுது. But only we don't have the faith to ask for. நம்ம ஜெபம் எல்லாம் அற்பமான ஜெபங்கள். Our prayers are very mean, cheap prayers. நீங்க கொரியால பால் யாங்கிச்சோ கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Paul Yangicho of இப்பொழுது அவர் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர். And he is a popular preacher. ஆரம்ப காலங்கள்ல ஒரு ஹவுசிங் போர்டு வீட்ல தான் தங்கி இருந்தார். Initial days he was dwelling in a housing board house. மேல உள்ள வீட்டு சாக்கடை தண்ணி இவர் வீட்டுக்குள்ள வந்துரும். The drainage will come into his house from the upper floor. அப்ப அவர் ஒரு நாள் ஜெபிச்சாராம். And one day he prayed. நான் ஒரு ஊழியக்காரன். I am a worker of God. எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு ரூம் கொடுக்க கூடாதா சுவாமி? Won't you give a room in the city? ஒரு பழைய ரூமாவது கிடைக்க கூடாது. ஒரு சின்ன ரூம் கொடுத்தா நான் ஜனங்களை அங்க சந்திப்பேன்ல. Just if you give me an old small room, I will meet the people there. திருப்பி ஜெபம் பண்ணாராம். And again he prayed. அப்படி ஒரு ரூம் கொடுத்து ஒரு பழைய டேபிள் ஒரு 2 பழைய சேர் கொடுத்தா கூட எவ்வளவு நல்லா இருக்கும். Just an old table and 2 old chairs are given in an old room. How good it would be. நான் நடந்து வேலை செய்றேன். ஒரு பழைய சைக்கிள் கொடுக்க கூடாது ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க அப்படினு ஆண்டவர்ட்ட கேட்டாரு. And he asked for even an old bicycle. ஜெபிச்சு முடிச்சு கொஞ்ச நாள்ல கழிச்சு and after the prayer ஒரு ஆள் சொன்னாரா எனக்கு சிட்டிக்குள்ள ஒரு பழைய ரூம் இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. And I have an old room in the city, will you accept? இவருக்கு பயங்கர சந்தோஷம், ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. He was very happy that his prayer was answered. ஒரு ஆள் answered. சொன்னாரு என்ட பழைய சைக்கிள் இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு. One said I have an old bicycle, would you like? ஒரு ஆள் சொன்னாரா என்ட பழைய சேர் 2 இருக்கு ஒரு பழைய டேபிள் இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு. I have old chairs and table, would you like? எல்லாம் கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. When he received, he was very happy. கொஞ்ச நாள் போச்சு. After some time அப்ப அவரு இப்படி யோசிச்சுட்டே இருந்தாரா. he was thinking, ஆண்டவரே எனக்கு இன்னும் நீங்க அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சிருக்கலாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. மனுஷனுக்கு திருப்தி எப்பவுமே இருக்காது இல்லையா. man will not be satisfied. நம்ம ஆளுங்க சைக்கிள் கிடைச்ச உடனே 2 வீலர் வேணுமா, 2 வீலர் கிடைச்ச உடனே 4 வீலர் வேணுமா, 4 வீலர் கிடைச்ச உடனே 6 வீலர் வேணுமா. அது பிறகு நான் நடந்தே போக முடியாது, கார்லயே போக முடியாது, ஃளைட்ல தான் போகணும்னு ஜெபம். Gradually our desires increase from bicycle to flight. அப்படிதானே. அதே மாதிரி இவர் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நீ என்கிட்ட பழைய ரூம் கேட்ட கொடுத்துட்ட, பழைய சைக்கிள் கேட்ட கொடுத்துட்டேன், பழைய சேர் கேட்ட கொடுத்துட்டேன், நீ கேட்டதெல்லாம் பழசு, நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. You asked for only old things, I have given all the old things to you. அப்ப பெரிய தெய்வத்தை நம்ம வச்சுக்கிட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்க்காம ஆண்டவரே ஒரு சைக்கிள் தாங்க சுவாமி, டெய்லி காத்து பஞ்சர் போனா கூட நம்ம காத்து அடிச்சு ஓட்டிக்கிறேன்னு தான் நம்ம ஜெபம் பண்றோம். And we are asking for old cycle from our great God. அப்பதான் அவர் சொன்னாரா, ஆண்டவரே இந்த கொரியாவையே எனக்கு தாங்க. Then he asked, Lord, give me the whole Korea. Give me the whole land, he asked. இப்ப பாருங்க லட்சக்கணக்கான விசுவாசிகளை தந்து அந்த தேசமே அவர் கையில வந்துருச்சு. And now he has lakhs of believers there. நீங்கள் தேவனை விசுவாசியுங்க. Believe the Lord. பாசிட்டிவாவே விசுவாசியுங்க. You positively believe the Lord. நீங்க வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவும் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடக்கூடாது, கடன் பிரச்சனையில சண்டை போடக்கூடாது. Listening to this, going home, you should not quarrel over debts. பாஸ்டர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா எல்லாத்தையும் வித்துரு அப்படின்னு வீட்டுல போய் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. Immediately you should not saying start, you have to sell out everything. இனிமே எங்க வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. Should not ask me to go to my house and get money. நம்ம ஆளுங்க அப்படியே வித்தியாசமா தான் அவங்களுடைய வியூ எப்படி உட்கார்ந்துருக்காங்களோ தெரியாது, கண்ணாடி என்ன போட்டிருக்கான்னு தெரியாது. And they will be having diverse views. சத்தியத்தை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. Understand the truth properly. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை பூட்டி உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு பைபிள் சொல்லுது. Bible says both together. நீயும் உன் பிள்ளைகளும் அறை வீட்டை பூட்டி கொண்டு என்ன செய்ய, அந்த எண்ணெயை ஒவ்வொரு குடமா ஊத்து. You and your children close the door and உட்காருங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் தேவ சமூகத்துல உட்காருங்க. All husband, wife and children sit in the presence of the Lord. ஒரு சிலர்லாம் பிள்ளைகளுக்காக கணக்கு வழக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. And for the sake of the children they borrow a lot. அந்த பிள்ளை பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை மாதிரி வளர்க்கிறது. And the child is brought up as a zamindar's child. இந்த பணம் வந்தது எப்படின்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. And the child doesn't know how the money comes. கடன் வாங்கி ஃபீஸ் கட்டறோம்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. And doesn't know how to repay the debt. அந்த பிள்ளையை ராயலா வளர்க்கிறது. And in a royal manner the child is அதுக்கு பிறகு அது ராயலா விரும்பும் பொழுது வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னா வீட்ல பிரச்சனைகள் வருகிறது. And later if she demands something they are not able to give that. நல்லா சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொண்டு பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டம் தெரியணும். Understand the truth and teach the truth. So இல்லனா அந்த பிள்ளைகளும் சேர்ந்து அடிமைத்தனத்துக்குள்ள போய்விடும். If they don't understand they will go into the bondage. கர்த்தர் என்ன சொன்னாரு? What did the Lord say? தீர்க்கதரிசி மூலமா என்ன சொன்னாரு? Through the prophet, எல்லாத்தையும் நிரப்பு. You fill everything. எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டே இருந்தாங்க. And she was going on. எல்லா பாத்திரமும் நிரம்பின பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. When all the vessels are full, the oil stopped. நல்ல கடன் வாங்குனவங்க இப்பதான் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வர போறீங்க, கிளைமாக்ஸ்க்கு வர போறீங்க. The borrowers are going to come to the climax now. பிரசங்கத்தினுடைய மெசேஜ்னுடைய கிளைமாக்ஸ் இப்பதான் இருக்கு. The climax of the message is now coming. என்ன நடக்கும் தெரியுமா? You know what would happen? நம்ம ஆளுங்களுக்கு இந்த கடன் இந்த ஆசீர்வாதம் வந்துட்டா
அதுக்கு பிறகு ஊழியக்காரன்ட்ட வரமாட்டான். When the blessings come, our people will not come to the servants of God. அதான். ஆனா அந்த பெண் அப்படிப்பட்ட பெண் அல்ல. And that woman is not like that. ஒரு சிலருக்கு காரியம் ஆகுற வரைக்கும் அப்படியே faith homeல உட்கார்ந்திருப்பாங்க. As long as the matter is done, they will be in the faith home. ஒரு விசுவாசி வந்து என்ன சொன்னாரு, A believer told me, இந்த 10:30க்கு கார்ல ஒருத்தன் வர்றான் பாத்தீங்களான்னு கேட்டாரு. at 10:30 a person comes into the car. ஆமான். Yes. ஒரு காலத்துல இவன் சைக்கிள்ல தான் வந்துட்டு இருந்தான். Once he was coming in a cycle. 8:45க்கு இங்க முழங்கால்ல நிப்பான். At 8:45 he will stand on the knees. எல்லா brothers prayerலயும் இவன் தான் முதல் ஆளா உட்கார்ந்திருப்பான். He will be the first one in all the brothers. இவன் தான் பாய் போட்டுக்கிட்டு இருப்பான். He will be spreading the mat. கர்த்தர் அவனுடைய சிறுமையை பார்த்து ஆசீர்வதிச்சாரு. Seeing his simplicity, the Lord blessed him. இப்போ சண்டே சர்வீஸ்க்கு எத்தனை மணிக்கு தான் வராரு? For Sunday service. எத்தனை மணிக்கு தான் வராரு? At what time he comes? 10:30க்கு தான் வர்றாரு. Only at 10:30. ஆசீர்வாதம் கூடி போச்சு. இப்போ தேவ சமூகம் விலகி போயிருச்சு. Blessings has increased and the presence of God is lost. அதுபோல ஒரு சில விசுவாசிகள் பிரச்சனையான நேரத்துல தேவ சமூகத்துக்கு வருவாங்க. ஆசீர்வாதம் வந்த உடனே வேற ரூட்ல போய்டுவாங்க. Believers at the time of problem they will come to the presence of God. When they receive the blessing they will go in a different route. இங்க என்ன நடந்தது? What happened here? அந்த பெண் மறுபடியும் தேவனுடைய ஊழியக்காரன்ட்ட வந்தா. That woman again came to the worker of God. வந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்கு மறுபடியும் சொல்றா. And she said about the solution for the problem. அவள் தன்னுடைய ஊழியக்காரனிடத்துல வந்து came to the worker of God. 7ஆம் வசனம் சொல்லுகிறது. The 7th verse says, இப்பொழுது நான் எல்லாத்தையும் நிறைச்சிட்டேன்னு சொன்னா. She said, I have now filled all the vessels. வாசிங்க அந்த வசனம். 7th verse. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இதுதான் பைபிள். இதுதான் சத்தியம். This is the truth. இதுதான் உபதேசம். This is the doctrine. இதுதான் தேவனுடைய ஆலோசனை. This is the counsel of God. ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. When you receive the blessing you should not go on rotation. பணம் கிடைக்கும். You will receive money. இன்னைக்கு சபையே ஜெபிக்க போது உன் சாபம் தீர போகுது. Today the whole church is going to pray and the curse is going away. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க எல்லாம் இன்னைக்கு முழங்கால போட்டு தேவசமூகத்துல போராட போறீங்க. கர்த்தர் உன் கடனை தீர்க்க ஒரு வழி சொல்ல போகிறார். All the debtors, borrowers are going to pray on the knees. The Lord is going to give a solution for that. அப்படி வழி திறந்த உடனே ஓடி போயிட கூடாது. When the way is opened you should not run away. அப்படி உனக்கு பணம் கிடைச்ச பிறகு when you receive the money நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு மிச்சத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ண கூடாது. and you after repaying you should not rotate that money. நீ போய் அந்த எண்ணெயை விற்று you go and sell the oil. முதலாவது உன் கடனை தீர்த்து and first pay the debt. மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. live thou and thy children of the rest. கர்த்தர் பணத்தையும் பொருளையும் கொடுத்த உடனே நீ ரொட்டேஷன்ல போக கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் அடைக்கிறேன் இப்படி சொல்லி நீ செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை நம்பி உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. உனக்கு கிடைத்த உடனே உன் கடனை ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு மிகுதியை வைத்து நீ பிசினஸையோ குடும்பத்தையோ வாழ்க்கையோ டெவலப் பண்ணிக்கொள். Trusting the Lord, when you pray the Lord is going to help you and you are going to repay the debt, and immediately with that you should lead your life. இந்த கான்செப்ட்க்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். If you come understand this concept and cooperate, we will pray for you. ஆசீர்வாதம் வந்த உடனே ஓடிட்டோ விலகிட்டோ ரொட்டேஷன்லயே நீ போக கூடாது. After receiving the blessing you should not go for rotating the money. நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. Pay the debt and live thou thy children of the rest. கர்த்தர் அந்த வேலையை உனக்கு இன்னைக்கு செய்வார். And the Lord will do that work. இந்த வசனம் அந்த பெண் பாருங்க பிரச்சனையிலயும் வந்தா ஆசீர்வாதத்திலயும் ஆண்டவர்ட்ட வந்தா. That woman came with a problem and God gave her a blessing. அந்த அடிமைத்தனத்தின் போராட்டத்திலும் வந்தா பாத்திரமெல்லாம் நிரம்பின பொழுதும் வந்தாள். And when she had bondage she came, and also when the vessels are filled she came. அன்னைக்கே அவளுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு. And then itself her problem was solved. அவள் போய் அதை விற்று விட்டாள். And she sold out. அந்த கடன்காரன் அடிமைப்படுத்தும்படியாக வந்தவன் கையில எல்லா கடனையும் கொடுத்து தீர்த்து விட்டாள். And to the creditor she repaid all the debts. எல்லாம் கொடுத்து முடிஞ்சது. And everything was settled. இப்ப மீதி இருக்கு. Now she has the rest. அந்த தீர்க்கதரிசி சொன்னா இத வச்சு உன் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேறிக்காள். And with this you bring up your children and go forward in your life. எவ்வளவு அருமையான ஆலோசனை. What a good counsel. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற கடன்களை நீங்கள் கண்டு துவண்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. Seeing your debts you are fainting, may the Lord deliver you from that and bless you. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி செய்ய முடியும்? How many of us can do அப்படி நீங்க like ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை, அவருக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. And if you submit so, the Lord has a lot of ways and he will certainly bless you. செங்கடல்ல அவருக்கு ஒரு வழி இருந்துச்சே. And even in the Red Sea he had a way.
உடனே செங்கடல் பிளக்குது. Immediately Red Sea was divided. அந்த உளையான சேறு ஒரு செகண்ட்ல அப்படி காஞ்சி தர மாதிரி மாறுது. The miry clay became a dried land. அந்த தண்ணீர் அப்படி மதில் போல நிக்குது. And the water stood as walls. ஜனங்களை அழகா நடத்தி வெளியே கொண்டு போயிட்டார். Beautifully he led the people through that. உன்னுடைய வாழ்க்கையிலும் செங்கடலை பிளக்க தேவனுக்கு முடியும். In your life also Lord can divide the Red Sea. நீங்கள் அப்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? And can you submit for that? சரியா நீங்க தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கர்த்தர் இன்னையிலிருந்து ஒரு வழியை திறக்க ஆரம்பிப்பார். If you are ready to submit to the word of God in the right manner, though you have crores of debts, உன்னுடைய கண்களுக்கு அந்த வழி தெரியாது. For your eyes you will not see the way. பின்னால வர்ற பார்வோன் தான் உனக்கு தெரிவான். And you will see only the Pharaoh behind. முன்னால நிக்கிற செங்கடல் தான் உன் கண்ணுக்கு தெரியும். You will see only the Red Sea before. ஏனென்றால் உனக்கு இருக்கிறது மனித கண்கள். Because you have the eyes of human beings. ஆண்டவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. The Lord doesn't have the eyes of flesh. அவர் பார்வோனையும் பார்க்கிறதில்ல, பெரிய செங்கடலையும் பார்க்கிறதில்ல. அந்த செங்கடல்ல என் ஜனம் எங்க போக முடியும்ங்கறத பார்த்து அந்த இடத்தை பிளக்க ஆரம்பிக்கிறார். He neither looks at Pharaoh nor the Red Sea. He makes the way for the people to cross in the Red Sea. இன்னைக்கு கடன்ல இருக்கிற குடும்பங்கள் இன்னையிலிருந்து நீங்க வீட்டின் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்துல ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். The families having debts should close your house and pray secretly to the Father. இந்த கடனை நீங்கள் அடைக்க வேண்டியது கடமை. And it is your duty to repay your debt. இது நீ எழுத்தின்படி வாங்கின ஒரு கடன். It's a literal debt you have borrowed. இந்த கடன்ல இருந்து பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடம் அபிஷேகத்தை வச்சு நீங்கள் ஜெபித்து விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறுவீர்களாக. All of us with the pot of oil we have to pray and get deliverance from it and to go with faith. அதே நேரத்துல கடன் கொடுக்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, கடன் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நீங்க சொல்லி அதை தவறான வியாக்கியானம் பண்ணிர கூடாது. Should not misinterpret what the pastor has said. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. அவங்க திரும்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தா அவங்கள மன்னிக்க உனக்கு சக்தி இருந்தா என்ன செய்? கொடு. If they don't have the capacity to repay and if you can ignore that, then you can give. பரமண்டல ஜெபம் என்ன சொல்லுது? What does the Lord's prayer say? என்ன சொல்லுது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். அப்போ உங்களுடைய கடனாளிகளுக்கு உங்களுக்கு மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் இருந்தால் அவன் வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டா கூட ஸ்தோத்திரம் பண்ணி அவனை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு விட்டுறணும். அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், சாவுக்கு போகணும். As said in the Lord's prayer, if you have the capacity to ignore or spare what they have borrowed, and you should spare that and should visit them often. முடியுமா? Can you do so? மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போறது இல்ல, சாவுக்கு போறது இல்ல, நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? And saying you have forgiven, you ignore them, then how will you go to the kingdom of God? சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். Understand the truth properly. இது எழுத்தின் பிரகாரமான கடன். This is a literal debt. ஆவிக்குரிய கடன் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. All of us do have the spiritual debts. ஒருவேளை எழுத்தின் பிரகாரமான கடன் இல்லைன்னு ஒரு சிலர் கை வைத்து சொன்னா உயர்த்திடுவீங்க. And some of you even put up your hand saying that you don't have literal debts. ஆனா ஆவிக்குரிய கடன் இருக்கா? Do you have the spiritual debt? இந்த கடனையும் செட்டில் பண்ணலனா பரலோகத்துக்கு போக முடியாது. If you don't settle even this debt, you cannot go to the kingdom of God. நான் திரும்பவும் சொல்றேன். I repeat it. இந்த கடனையும் நீ தீர்க்க வேண்டும். You have to settle this debt also. ரோமருக்கு எழுதின நிருபம் Epistle written முதலாம் அதிகாரம் first chapter 14-15 வசனங்கள் 15 and 16. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். என்ன கடன்? 14-15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் சுவிசேஷம் பிரசங்கிக்க கடனாளியாய் இருக்கிறேன். And I am a debtor to the Greeks and the barbarians in the matter of preaching the gospel. ஒரு விசுவாசின்னு வந்துட்டாலே அவன் வந்து சுவிசேஷத்தை சொல்லணும். If he is a believer, he should speak the gospel. உனக்கு கிடைக்கிற நேரத்தை நீங்கள் சுவிசேஷத்துக்கு பயன்படுத்த வேண்டும். The time you get, you should allot for spreading gospel. அப்படி அநேகர் சுவிசேஷத்துக்காக தங்களுடைய நேரத்தை பயன்படுத்தினபடினால் தான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். As many use the time for gospel, we have been saved up. யாரோ ஒருத்தர் சத்தியம் சொன்னதனால தான் நம்ம சந்திக்கப்பட்டிருக்கிறோம். As somebody had told the truth, we have been. யாரோ ஒரு ஆளுடைய ஜெபம் தான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. Somebody's prayer has brought us here. யார் வடித்த கண்ணீரோ தான் நம்மை இந்த அனுபவத்துக்குள்ள வழிநடத்தி இருக்கிறது. Somebody's tears have brought us into this experience. பவுல் சொல்லுகிறார், நான் ஒரு கடனாளி. Saint Paul says he is a debtor. என்ன கடன்? What debt? மூடர், அந்நியர், கிரேக்கர், ஞானி எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கடனாளி. I am a debtor to preach to the Greeks, barbarians, wise and unwise. நீங்க எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்றீங்க? To how many you preach the gospel? முடிஞ்ச உடனே சாப்பிடுவோம். Immediately after this we will ஒரு சிலர் சாப்பிடுவதில்லை. And some do not eat. ஒரு சிலர் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வோம். Some do the Sunday school ministry. ஒரு சிலர் வீட்டுக்கு போய் விடுவோம். Some will go home. அவ்வளவுதான். That's all. இனி நெக்ஸ்ட் வீக் ஆட்டோமேட்டிக்கா வருவோம். And next week automatically will come.
சுவிசேஷம் சொன்னோமா? Did we preach the gospel? அதுக்கு தான் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, நாங்க தசமம் வாங்க கொடுக்குறோம், அவங்க செய்யட்டும். There are workers and they can do and we give the tithe. அப்படி அல்ல பிரியமானவர்களே. And that's not so. நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்கள். Everyone should preach the நீ gospel. பெற்ற சுவிசேஷத்தின் நன்மையை நீ மத்தவனுக்கு சொல்லணும். You have to speak about the goodness of நான் gospel. பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நம்ம பெற்ற அனுபவத்தை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We are indebted to preach the experience what we have received. சுவிசேஷம் சொல்றீங்களா? Do you preach the gospel? நல்ல கை கால் இருக்கும்போதே சுவிசேஷம் சொல்லு. When you have good health, you preach. எதிர்ப்புகள் வர்றதுக்கு முன்னாலே சுவிசேஷம் சொல்லுங்க. Before resistance comes, you preach the gospel. உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு சுவிசேஷம் சொல்லு. To the colleagues, you preach the gospel. நாகமானுக்கு யார் சுவிசேஷம் சொன்னது? Who preached gospel to Naaman? அந்த படைத்தலைவர் அந்த குஷ்டரோகிக்கு சுவிசேஷம் சொன்ன ஆள் யாரு? To the captain of the host, who preached? இஸ்ரவேல்ல உள்ள ஒரு சிறு பெண். A small little lass. அவதான் எஜமான்கிட்ட சொல்றா, இஸ்ரவேலுக்கு போனா என்னுடைய எஜமானுக்கு சுகமாயிடும்னு. And to the mistress she so told that the master, if she goes to the Israel, he will be healed. அந்த பெண் போய் அத அவன்கிட்ட சொன்னா. And that woman told him. அவன் போய் ராஜாட்ட சொன்னா. He told the king. ராஜாட்ட லெட்டர் வாங்கிட்டு இவன் புறப்பட்டு வந்துட்டான். And with the letter from the king he came. இதனுடைய துருப்புச்சீட்டு யாரு? And who is the triumph card? முதல் ஆளு வந்து அந்த சிறு பெண்ணு தான். That lass, damsel. வாலிபர்கள் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல போறீங்க? How many of young people are going to preach the gospel? எத்தனை பேர் நீங்கள் பெரியவர்கள் சுவிசேஷம் சொல்ல போறீங்க? How many of you are going to preach the gospel to the உங்களுக்கு elders? கிடைக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் தெய்வீகத்துக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். And make use of a time for this gospel. சும்மா சாப்பிட்டு வீட்ல போய் சாயங்காலம் தூங்கிட்டு டிவியை பார்த்துட்டு பரலோகத்துக்கு போகிற மேன்மையை விட்டு விடாதீர்கள். Don't be simply eating and sleeping and watching TV. உங்களுக்கு முடிஞ்ச அளவு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. As far as possible, do the ministry of the ஒரு Lord. 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. Preach the gospel to at least 4. இங்க சொல்றது வெக்கமா இருக்கா? வண்டி கிண்டி எடுத்துட்டு போய் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் எந்தாவது கிராமத்துல டிராக்ட் ஊழியம் கொடு. If you feel shy, you go away to far away villages and give the tracts. இயேசுவை அறியாத ஜனங்கள் உண்டு. And there are people those who do not know Jesus. இயேசுவின் வல்லமை தெரியாத ஜனங்கள் உண்டு. There are people those who have not experienced Jesus. நீங்க போய் அவங்களுக்கு அழகாக சொல்லலாம். You can go and preach. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீங்கள் கடனாளிகள். And you are debtors to preach the gospel. இந்த கடனை தீக்காட்டாலும் உனக்கு பரலோகத்துல என்ன கிடையாது? இடம் கிடையாது. If you don't repay this debt, no place in the heaven. நீ டிபிஎம்ல விசுவாசியா இருக்கறன்னு பரலோகத்துல ஒரு சீட் போட்டு கொடுக்கிற அந்த ஸ்கீம் எங்கிட்ட கிடையாது. If you are a CPM believer, a seat is not reserved in the heaven. இந்த சபைக்கு வந்தா மேல உனக்கு சீட் போட்டு கொடுக்கறோம்ல, நான் எவனுக்கும் சொல்லவே இல்ல. And I do not say that a place will be reserved for you. உன்னுடைய கடனை நீ தீர்க்க வேண்டும். You have to repay your debt. சுவிசேஷம் அறிவிக்க மூடனோ கிரேக்கனோ ஞானியோ அந்நியனோ